ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, வாழ்க்கையில் கசப்பான நிகழ்வுகள் ஏதோ ஒன்று நடக்கிறது என்றால் அதற்கு பின்பு மிகப்பெரிய காரணம் இருக்கும். அதற்கு பின் ஏதோ ஒரு நல்லது நமக்காக காத்து கொண்டு இருக்கும். அதை புரியாமல் சிலரோ மனதுக்குள் பயத்தை வைத்துக்கொண்டு இப்பொழுதே இந்த வயதிலேயே நம் இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறோமே, இன்னும் பாக்கி வயதில் எப்படிப்பட்ட கஷ்டத்தை எல்லாம் அனுபவிக்கப் போகிறோம் என்று பயப்படுவார்கள். ஆனால் பயப்பட தேவையே கிடையாது. ஒரு விஷயம் நல்லது நடப்பதற்கு முன்பு நிறைய பாடங்களை கொடுத்துத்தான் மேலிருப்பவன் உனக்கான நல்லதை தருகிறான். மேலிருப்பவனுக்கு நன்றாகவே தெரியும் எப்படி உனக்கு எப்படி எல்லாம் கொடுக்க வேண்டும் என்று. அதற்கு தகுந்தது போல் அவன் அனைத்து விஷயங்களையுமே அவன் செய்வான். செய்யாமல் எல்லாம் இருக்க மாட்டான். அனைத்து காரியங்களும் உனக்கு சுபத்துவமாக நடக்க பல திட்டங்கள், பல ஏற்பாடுகள் நடந்தபடிதான் இருக்கிறது. ஆனால் வெளியில் இருந்து பார்க்கும் உனக்கு ஒன்றுமே தெரியவில்லை. உன்னை சொல்லியும் தப்பும் இல்லை. ஏனென்றால் உனக்கு எதுவும் தெரியாது. நீ நான் என்ன சொல்கிறேனோ அதன்படியே நடக்கிறாய். நான் எப்படி உன்னை வாழ வைக்கிறேனோ அதன்படிதான் நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிறாய். உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்து விஷயங்களும் நான் சொன்னது படியே நடக்கிறது. சில சமயங்கள் உன்னை நானும் சோதிக்கிறேன். உன் வாழ்க்கையில் நடக்கும், இப்பொழுது நடக்கும் எதையுமே நினைக்காதே, நம்பாதே, வருந்தாதே. ஏனென்றால் எதுவுமே இது நிலையானது அல்ல. உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய விஷயங்களானது இனிதான் நடக்கப் போகிறது. உன்னை சுற்றியுள்ளவர்கள் பல விஷயங்களை உனக்கு சொல்லலாம். ஆனால் நான் சொல்கிறேன், உன்னை படைத்த நான் சொல்கிறேன், உன் வாழ்க்கையில் இதுதான் நடக்கும். எதுவுமே இப்பொழுது நடப்பது நிச்சயமாகவே சொல்கிறேன், இது உண்மையே இல்லை. எல்லாம் ஒரு மாயை. உன்னை கஷ்டப்படுத்த வேண்டும், மற்றவர்களை புரிய வைக்க வேண்டும் என்பதற்காக நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சில நாட்களில் உன்னுடைய தரமும், உன்னுடைய பதவி, உன்னுடைய வசதிகள் அனைத்தும் உயரும். வித்தியாசமான வாழ்க்கையை நீ பார்ப்பாய். உன் கண்ணுக்கு நிறைய நல்லதுகள் நடக்கும். உன் மனம் நிறைந்து சந்தோஷமாக இருப்பாய். சில சமயங்களில் நீ நினைப்பாய், எல்லோருக்கும் நல்லதுதானே நடக்கிறது என்று. ஆனால் ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்குள் போய் பார்க்கும் பொழுதுதான் தெரியும் வாழ்க்கையானது எவ்வளவு கஷ்டம் என்று. மற்றவர்களுக்கு எப்படி கஷ்டமோ அதே மாதிரி உனக்கு கஷ்டம். உனக்கு எப்படி கஷ்டமோ அதே மாதிரி மற்றவர்களும் கஷ்டம்தான் படுகிறார்கள். அதனால் யாருடைய வாழ்க்கையையும் யாருடைய வாழ்க்கையுடன் ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம். உன்னுடைய வாழ்க்கைக்கு என்ன வேணுமோ அதை கேள். உன்னுடைய இஷ்ட தெய்வமானது உன்னை காப்பாற்ற இந்த சாயான நான் உன்னை எல்லா இடத்திலும் நின்று அருள் புரிவேன். உன்னிடம் எந்த ஒரு கெட்டதையும் வரவிடாமல் நல்லதை மட்டுமே வர வைப்பேன். தைரியமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.